வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஸோ இந்தியன் எக்கனாமி சீரீஸில் வந்து டாப் 500 எம்சிக்யூ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு இது வந்து 3வது வீடியோ, ரைட்டா? ஸோ ஒரு வீடியோக்கு 20 கொஸ்டின், நான் 2 வீடியோ முடிச்சிட்டேன். அப்போ 40 கொஸ்டின்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 41வது கொஸ்டின்லேருந்து 60வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு ஆர்டரை தான் பார்க்குறோம், சரியா? இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நேஷனல் இன்கம் ரிலேட்டடாக, ரைட்டாக? நேஷனல் இன்கம் அப்படின்றது ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி, இந்த மாதிரி பெர் கேபிட்டா இன்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் பார்த்தோம். நான் என்னுடைய சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சஜஷன் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பாருங்கள், அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகே, ஏன்னா வந்து 500க்கும் மேற்பட்ட கேள்விகளை வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 500 கொஸ்டினை பார்த்தால் போதுமானது. இதுலேருந்து தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்றது வரும், ரைட்டாக? ஃப்யூச்சரில் நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு, அது எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, ரயில்வேயாக இருந்தாலும் சரி, டிஃபென்ஸில் இருந்தாலும் சரி. ஓகே, சரி. இதில் பாருங்கள், 1949ஆம் ஆண்டு இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட தேசிய வருமான குழுவின் தலைவராக யார் இருந்தார் அப்படின்றது கேள்வி. இதை நம்ம பார்த்தோம்ல. ஸோ 1949 வந்து நேஷனல் இன்கம் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இதனுடைய தலைவராக இருந்தவர் பிரசாந்த் சந்திர மஹலனோபியஸ் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்ல, 1949. ஸோ இவரை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, பிசி மஹலனோபியஸை. அது போக வந்து பிசி மஹலனோபியஸ் எந்த 5ஆண்டு திட்டத்தை வந்து சேர்ந்தவர், அதாவது எந்த 5ஆண்டு திட்டம் கூட தொடர்புடையவர்னா செகண்டு 5-year பிளான், 1956 to 1961. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. அது போக வந்து இப்போ இந்த நேஷ்னல் இன்கம் இருக்குல்ல, இந்தியாவில் வந்து நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறது யார்? நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்ன்னு பார்த்தோமா. அது போக வந்து இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது? மாஸ்பி அப்படின்ற அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். ஓகே, அது போக நெக்ஸ்ட்டு, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு நாட்டின் தேசிய வருமானம் என்ன அப்படின்றது கேள்வி. அதாவது நேஷனல் இன்கம் ஆஃப் அ கண்ட்ரி ஃபார் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம், அதை வந்து எது கூட வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது கேள்வி. ஸோ நார்மலாகவே வந்து ஒரு நாடுன்னு இருக்குன்னா அந்த நாட்டினுடைய நேஷ்னல் இன்கம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஸ், அந்த நாட்டினுடைய குடிமக்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற பொருள், சேவைகள், சரக்கு மற்றும் சேவைகள், அதனுடைய டோட்டல் வேல்யூ தான் வந்து அந்த நாட்டினுடைய நேஷனல் இன்கமாக இருக்கும். குடிமக்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்புக்கு சமமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் வந்து நேஷ்னல் இன்கம். செகண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நார்மலாகவே வந்து நேஷ்னல் இன்கம் வந்து எப்படியெல்லாம் மெஷர் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு 3 மெத்தட் பார்த்தோம். ஒன்று வந்து என்னென்னா ப்ராடக்ட் மெத்தட், அதாவது ப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்கம் மெத்தட், இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ப்ரொடக்ஷன் மெத்தடில் தான் வந்து எது ஆட் ஆகும்னா வேல்யூ ஆடு, ஒரு ஸ்டேஜ்லையுமே வந்து வேல்யூ ஆட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல. அது போக இன்கம் மெத்தட்னா வரக்கூடிய வருமானத்தை வச்சு மெஷர் பண்ணுறது, எக்ஸ்பெண்டிச்சர்னா பண்ணக்கூடிய செலவை வச்சு மெஷர் பண்ணுறது. ஏன் இதெல்லாம் நான் ஷார்ட்கட்டில் எழுதியிருக்கேன்னா ஆல்ரெடி 2 வீடியோவில் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை வச்சு தான் சொல்கிறது வந்து என்னென்னா, ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியலன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பாருங்கள், நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுதான். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1867-68 இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து தனிநபர் வருமானம் 20ஆக இருந்தது. இதை வந்து முதலில் தீர்மானித்தது யார் அப்படின்றது கேள்வி, ரைட்டா? ஸோ இந்தியாவினுடைய பெர் கேபிட்டா இன்கம் 1867-68 ₹20 டிட்டர்மைன் பண்ணது யார் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தாதாபாய் நௌரோஜி அவர்கள் தான். போன வீடியோவில் கடைசி கேள்வி இவரை பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ தாதாபாய் நௌரோஜி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன? பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தில் அவர் எழுதிய கோட்பாடு என்ன? ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்ற ஒரு தியரி ஒன்று எழுதியிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1867-68 இந்த காலகட்டத்திலேயே வந்து நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவினுடைய நேஷ்னல் இன்கம் வந்து முதலாக ரஃப்பாக எஸ்டிமேட் பண்ணது யாருன்னா தாதாபாய் நௌரோஜி அவர்கள் தான். ஸோ இவர் போட்ட பெர் கேபிட்டா இன்கம் தான் என்னென்னா ₹20, அதாவது 20. ஃபஸ்ட்டு நாம் நார்மலாக வந்து பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபர் வருமானம் அப்படின்ட்டு எதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்குது. இந்த எக்ஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5000 பேர் வாழ்கிறாங்க, 5000 நபர்கள் வாழ்கிறாங்க. இந்த 5000 மக்களினுடைய வருமானம், சரியா? அந்த 5000 மக்களினுடைய ஒரு வருடாந்திர
ஆனுவல் இன்கம், ஒரு வருடாந்திர வருமானம் அப்படின்ட்டு பார்க்குறப்ப அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 கோடி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 10 கோடி 10 கோடி. இப்போ இந்த நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபர் வருமானம் அப்படின்ட்டு கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மேலே அந்த நாட்டில் மொத்தமாக வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மொத்த பேரும் சம்பாதிக்கிற அந்த வருடாந்திர வருமானம் வந்து மேலே போடணும். அப்போ மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 கோடி போட்டாச்சா. கீழே வந்து அந்த நாட்டில் வந்து எத்தனை நபர்கள் இருக்கிறாங்கன்றதை கீழே போடணும். இங்கே வந்து ஒரு 5000 போட்டாச்சா. ஸோ அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இதில் ஒரு 0, இதில் ஒரு 3 0, அப்போ 2 0 0 0 0, அப்போ 20,000. அப்போ அந்த எக்ஸ் அப்படின்ற நாட்டினுடைய தனிநபர் வருமானம் வந்து எவ்வளோனா 20,000. இதுதான் வந்து அதனுடைய ஃபார்முலா. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பெர் கேபிட்டா இன்கம்மை வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஜிடிபியை கால்குலேட் பண்ணுற NSO தான், நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் வந்து இதையுமே வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜி அவர்களை தான் வந்து என்னென்னு அழைக்கிறோம், கிராண்டு ஓல்டு மேன், ரைட்டா. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா வந்து யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அடுத்தது, தேசிய வருமானம் என்ற சொல் பின்வருவற்றில் எதை குறிக்கிறது? நம்ம நார்மலாக வந்து நேஷ்னல் இன்கம் அப்படின்ட்டு எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்றது கேள்வி. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து நார்மலாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நேஷ்னல் இன்கம் வந்து நெட் நேஷ்னல் இன்கம் கூட வச்சுக்கலாம். அப்போ நெட்னா வந்து கிராஸ் அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக வரணும். நார்மலாகவே நேஷ்னல் இன்கம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து ஒன்று இருக்குது. ஓகே, அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு செகண்ட் நான் சொல்கிறேன். ஓகே, இதில் நேஷ்னல் இன்கம் ஈக்குவல் டு NNP, நெட்டு நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். இதுதான் சிம்பிளாக இதுதான் வந்து உங்களுக்கு நேஷ்னல் இன்கமே. சரி, அப்போ வந்து இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் வந்து இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ப்ளஸ் சப்சிடினா மானியங்கள். இதை தான் வந்து இப்படி அழைப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், நேஷ்னல் இன்கம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் தான், இப்படி தான் மெஷர் பண்ணுவாங்க. அப்போ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்னென்னா, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் ப்ரைஸு மைனஸ் மறைமுக வரிகளை மைனஸ் பண்ணிடணும், மானியங்களை வந்து ஆட் பண்ணணும். இதுதான். ஓகே, அப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் சப்சிடி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்கல்ல. அதுக்கடுத்து இப்போ வந்து இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆப்ஷனை பாருங்கள், சப்சிடி ஆட் பண்ணுறாங்க. இங்கே எங்கே இருக்குது சப்சிடி அப்படின்ற வார்த்தை வந்து எங்கே இருக்குன்றதை பார்க்கலாமா. இதில் சப்சிடின்ற வார்த்தை இல்லை. அதுக்கடுத்து இதுலேயும் சப்சிடின்ற வார்த்தை இல்லை. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், ப்ளஸ் சப்சிடி கரெக்டு. அதுக்கடுத்து லெஸ் டிப்ரிஷியேஷன் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகே, இதுலேயும் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணுறாங்க. இதுலேயுமே சப்சிடின்ற வார்த்தை இல்லை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3. ஸோ நேஷ்னல் இன்கம் அப்படின்னாலே நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட்டு தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்றது வந்து என்னென்னா, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ளஸ் சப்சிடி அப்படின்ற ஒன்று தான். ஓகே, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தான் இப்படி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது, ஒரு நாட்டின் வாழ்க்கை தரம் வந்து எவ்வாறு பிரதிபலிக்கிறது அப்படின்றது கேள்வி. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இப்போ வந்து ஒரு நாடு வந்து நல்லா இருக்குது, அந்த நாட்டில் வந்து வாழ்க்கை தரம் இருக்குது அப்படின்னா எதை வச்சு நார்மலாக மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, வறுமை விகிதம் அப்படின்றது கிடையாது, வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வச்சு கேட்குறாங்க. ரைட்டா, அப்போ வந்து இது கிடையாது, நேஷ்னல் இன்கம் கிடையாது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கிடையாது. ஒரு நாட்டினுடைய வாழ்க்கை தரமானது அந்த நாட்டில் வசிக்கும் தனிநபர் வருமானத்தை வச்சு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ரைட்டா, தனிநபர் வருமானத்தை வச்சு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பெர் கேபிட்டா இன்கம் ஒரு நாட்டு இருக்குது, அந்த நாட்டில் வந்து இப்போ நம்ம அதே நாடே வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த எக்ஸ் கண்ட்ரியில் வந்து பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நாட்டில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பொருட்கள் மற்றும் அதாவது சரக்கு மற்றும் சேவை, இதற்கான ஆக்சஸ் இருக்குல்ல, அது வந்து அதிகமாகவே இருக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா
கிடைக்கிறதுக்கான அந்த வழி வந்து அதிகமாகவே இருக்குது அந்த நாட்டில். அதுக்கடுத்து அந்த நாட்டில் வந்து எஜுகேஷன், கல்வியினுடைய தரம் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து ஹெல்த், அந்த நாட்டினுடைய சுகாதாரம் வந்து தரமாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் அதிகமாக இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பின்வருவற்றில் எது இந்திய பொருளாதாரத்தின் அம்சம் இல்லை அப்படின்றது கேள்வி. ரைட்டா? நாட் அ ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இதில் முக்கியமான வேர்டு நாட்டு தான். ஸோ நம்ம இந்திய பொருளாதாரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லோ எஃபிஷியன்சி ஆஃப் லேபர், வேலை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் ஆனால் வந்து திறன் அப்படின்றது கம்மியாக இருக்குது. இது சரிதான். அடுத்து தனிநபர் வருமானம் கம்மியாக இருக்குது. இதுவும் சரிதான். மூலதன உருவாக்க விகிதம் அப்படின்றது கம்மியாக இருக்குது. இதுவும் சரிதான். இந்த மூணுமே இந்திய பொருளாதாரத்துக்கு கரெக்டு தான். ஓகே. பட் ஆனால் நாலாவது வந்து பாருங்கள், இயற்கை வளங்கள் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கிடையவே கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திய பொருளாதாரத்திற்கு ரிலேட் ஆனது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கிடையாது. நம்மளுக்கிட்ட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாகவே இருக்குது. இந்தியாவில் வந்து இயற்கை வளங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகம். இமயமலையிலேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு வந்து ஆரவல்லி ஆகட்டும், விந்திய மலைத்தொடராகட்டும், கங்கை நதி, பிரம்மபுத்திரா நதி, இந்த மாதிரி நிறைய நதிகள் இல்லாமல் இயற்கை வளங்கள் அப்படின்றது நிறையவே இருக்குது. சரியா? இது வந்து கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து எது கிடையாதுன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் வந்து 4. அடுத்தது இதில் இந்தியன் எக்கனாமி இஸ் கேரக்டரைஸ்டு பை. ஸோ இங்கே வந்து நாட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதில் இந்தியன் பொருளாதாரத்து கூட எதெல்லாம் கரெக்டாக உகந்து போகுது அப்படின்றது கேள்வி. ஸோ நம்ம இந்திய பொருளாதாரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயம் வந்து அதிகமாகவே இருக்குது. விவசாயத்தின் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தொழில்துறையின் ஆதிக்கம் அதிகம். தொழில்துறை இருக்குது, பட் ஆனால் தொழில்துறையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. தொழில்துறை வந்து ஆதிக்கம் செலுத்த முடியலை. அதுக்கடுத்தது குறைந்த தனிநபர் வருமானம், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பெரும் வேலையின்மை, இதுவும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1, 3 and 4. 1, 3 and 4 இந்திய பொருளாதாரத்தை பற்றி தான் இந்த கேள்வி இருக்குது. அடுத்தது இந்திய பொருளாதாரத்தை எவ்வாறு விவரிக்கலாம்? இந்தியன் எக்கனாமி கேன் பி டிஸ்கிரைப் அஸ். கொடுக்கப்பட்டிருக்கிறதுல வந்து ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம். ரைட்டாக? வளரும் பொருளாதாரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டெவலப்டு எக்கனாமி இருக்குல்ல, வளர்ந்த பொருளாதாரம். நம்ம வளர்ந்த பொருளாதாரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் வளர்ந்த பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த வளர்ந்த பொருளாதாரத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு பார்க்குறப்ப எதெல்லாம் இருக்குன்னா USA, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து வளர்ந்த பொருளாதாரத்துக்கு இருக்கும். ஓகே. இதுவே வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம், இதற்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு பார்க்குறப்ப இந்தியா, பிரேசில், வேறு மெக்சிகோ, இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பேக்வர்ட் அண்ட் ஸ்டாக்னட் எக்கனாமி, அல்லது வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்டர் டெவலப்டு எக்கனாமி. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆப்கானிஸ்தான், சூடான், சவுத் சூடான், இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து அது வந்து அண்டர் டெவலப்டு, பின்தங்கிய பொருளாதாரமாக இருக்குது. ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஓகே. ஸோ அதாவது சிம்பிளாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வளர்ந்த பொருளாதாரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வறுமை அப்படின்றது கம்மியாக இருக்கும், வேலையின்மை அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே. அடுத்து ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி. ரைட்டா? இதில் என்னென்னா எக்ஸ் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி அவசியம் ஏற்படும் என்றால், இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது. அந்த எக்ஸ் அப்படின்ற நாட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, டெக்னாலஜி வந்து அதிகமாகணுமா, உலக பொருளாதாரத்தில் டெக்னாலஜி அதிகமாகணுமான்னு கேட்டால், உலக பொருளாதாரத்தில் வந்து தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்பட்டால் எக்ஸ் அப்படின்ற நாட்டில் வந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். அந்த ஒரு பாசிபிலிட்டி கம்மி தான். மக்கள் தொகை வளர்ச்சி, அந்த எக்ஸ் அப்படின்ற நாட்டில் மக்கள் தொகை அதிகரித்தால் பொருளாதாரம் வளரும்ன்றது கம்மி. மெயினாக வந்து மூலதன உருவாக்கம் அப்படின்றது இருக்கணும். ரைட்டாக? கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒன்று இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றது மெஷின்ஸ். இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்ட்டு சொல்கிறது வந்து என்னென்னா மெஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய ஏர்போர்ட்டு, நிறைய பஸ் ஸ்டாண்டு, நிறைய ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வரணும். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நாட்டின் இந்த மாதிரி நிறையா அப்போ அந்த நாட்டினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ஏற்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது
இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பின்வருவனற்றில் எது சிறப்பாக விவரிக்கிறது. ஸோ ஜிடிபி அப்படின்றது என்னது, நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. ஜிடிபி அப்படின்றது ஃபஸ்ட்டு டோட்டல் மார்க்கெட் வேல்யூ. ஓகே, டோட்டல் மார்க்கெட் வேல்யூ. அதுக்கு அடுத்தது ஆஃப் ஆல் ஃபைனல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனல் இறுதி பொருள் தான். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சரக்கு மற்றும் சேவை. வித்தின் அ கண்ட்ரி அந்த நாட்டுக்கு உள்ள, அந்த நாட்டினுடைய பார்டருக்குள்ள, வித்தின் அ கிவன் பீரியட் அப்படின்றது என்னது, ஒரு அந்த இதனுடைய நிதியாண்டு. ஓகே, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த நாட்டுக்கு உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய சரக்கு மற்றும் சேவையினுடைய ஒட்டுமொத்த மார்க்கெட் வேல்யூ. ஓகே, மார்க்கெட் வேல்யூ. ஸோ இதை தான் வந்து ஜிடிபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2. ஓகே, ஆன்சர் 2. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்தது பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தொழிலை பொறுத்தவரை இரண்டாம் நிலை செயல்பாடுகளில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்றது இதில் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆக்குபேஷனை பொறுத்த வரைக்கும் செகண்டரி ஆக்டிவிட்டீஸில் எதெல்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ நம்ம செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தில் வந்து என்னென்ன செக்டார்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி முதல் நிலை, அதுக்கு அடுத்தது செகண்டரி இரண்டாம் நிலை, அடுத்தது டெர்ஷியரி மூன்றாம் நிலை. இதை எல்லாத்தையுமே எப்படி சொல்லுவாங்கன்னா செக்டார், ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, முதல் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை. ஸோ ப்ரைமரி செக்டாரில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்ட்டு பார்க்குறப்ப சிம்பிளாக நேச்சர், இயற்கை கூட தொடர்புடைய அனைத்து வேலைகளுமே எதில் அடங்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது ப்ரைமரியில் தான் வந்து அடங்குமே. ஓகே, ஸோ எல்லாமே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர், அதுக்கு அடுத்தது ஃபிஷ்ஷிங் மீன் பிடிக்கிறது, அதுக்கு அடுத்தது மைனிங். ஏன்னா பூமியிலேருந்து தானே எடுக்கிறோம். பூமின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுக்குள்ளே இருக்குதுன்னா நம்மளுக்கு நிலத்தில் தானே இருக்குது, இயற்கை கூட தொடர்புடையது தான். ஸோ மைனிங், இது எல்லாமே இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து ப்ரைமரியில் வந்துடும். ஓகே, நான் இதோட போடுறேன். இன்கேஸ் கொஸ்டின்லாம் வரப்போ நம்ம அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, செகண்டரி இரண்டாம் நிலை துறை இருக்குதுல்ல, இது எல்லாமே வந்து இரண்டாம் நிலை எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டானது. நான் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோடையே நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மூணுத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி. மேனுஃபேக்சரிங் அல்லது ப்ராசஸிங், முதல் நிலை வேலையிலிருந்து எடுக்கப்பட்ட பொருளை வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கை உற்பத்தி செய்கிறது எந்த துறையில் வரும், முதல் நிலையில் வரும், ப்ரைமரியில். அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸாக மாற்றணும். அப்போ சிப்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ராசஸிங் பண்ணணும். நடுவில் இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆகுது, அது வந்து இரண்டாம் நிலைத்துறை, செகண்டரி. அடுத்து அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை விற்பாங்கல்ல, அந்த சேல்ஸ், அது வந்து மூன்றாம் நிலைத்துறையில் வந்துடும். ஓகே, அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எல்லாம் போக பார்த்துக்கிட்டு இருக்க தான் போகிறோம். ஏன்னா அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30 கொஸ்டின் வந்து துறைகள் ரிலேட்டடாகவே வரும். ஓகே, சரி. இந்த டெர்ஷரி, அதாவது மூன்றாம் நிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இது வந்து சேவை. இதுக்கு வந்து சேவைத்துறை அப்படின்ற ஒரு பெயரே இருக்குது, சர்வீஸ் செக்டார் அப்படின்ற பெயரே வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எதெல்லாம் சேவைகள் எதெல்லாம் வரும்னா பேங்கிங் வரும், இந்த மாதிரி எல்லாமே அடங்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அது போக இந்த செகண்டரி செக்டாரில் வந்து எதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னா, இதில் நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் சின்னதாக எழுதுகிறேன். ஓகே, ஸோ ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் வந்து விவசாயம், மைனிங், ஃபிஷ்ஷிங். வேறு செகண்டரி செக்டாருக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா வந்து வீடு கட்டுறாங்க, ரைட்டா. ஸோ அது அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுறாங்க ரா மெட்டீரியல்ஸ் வச்சு. முதல் நிலை அந்த செங்கல் ஆகட்டும், அதுக்கப்புறம் சிமெண்ட் ஆகட்டும், கல் ஆகட்டும், இதெல்லாம் முதல் நிலை வரும். அதை வச்சு தானே வீடு கட்டுறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இரண்டாம் நிலை துறையில் வந்துடும். ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கே டெர்ஷியரியை பொறுத்த வரைக்கும் இதில் எதெல்லாம் வரும்னா பேங்கிங், அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு மூன்றாம் நிலைத்துறையில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து மெயினே. அதுக்கு அடுத்தது ஸோ இங்கே இரண்டாம் நிலைத்துறையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரா மெட்டீரியலுக்கு வேல்யூ கொடுக்குறாங்க. மேனுஃபேக்சரிங் இங்கே என்ன பண்ணுறாங்க, ரா மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த ரா மெட்டீரியல் முதல் நிலைத்துறையை சேர்ந்தது. அந்த ரா மெட்டீரியலை ஒரு வேல்யூ
உள்ள பொருளாக வந்து மாற்றுறது வந்து எங்கே அப்படின்னா 2ஆம் நிலைத்துறையில் மாற்றுறாங்க. ஓகே, நம்ம அடுத்தடுத்து இந்த பேஜ் நம்ம இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா பில்ட் பண்ணிகிட்டே போய்கிட்டே தான் இருக்க போகிறோம். சரியா, இந்த ஒரு பேஜை அடுத்தது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் செயல்பாடுகளில் எவற்றை வந்து பொருளாதாரத்தின் 2ஆம் நிலைத்துறையின் ஒரு பகுதியாக வகைப்படுத்தலாம். ஸோ செகண்டரி செக்டார். சரி, செகண்டரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் லீகல் கன்சல்ட்டிங் வருமா? வரவே வராது. ஓகே, ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா லீகல் கன்சல்ட்டிங் அப்படின்றது ஒரு சேவை. ஸோ அதாவது சட்ட ஆலோசனை. அப்போ இது வந்து எந்த துறையில் வரும்? டெர்ஷியரி, 3ஆம் நிலைத்துறையில் வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது டீ பிளான்டேஷன், தேயிலை தோட்டம் எதில் வரும்? தேயிலை, இயற்கை கூட தொடர்புடையது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக எதில் வந்துடும் அப்படின்னா பிரைமரி, முதல் நிலைத்துறையில் வரும். ரைட்டா? ஸோ இது டெர்ஷியரி, 3ஆம் நிலைத்துறை, சேவைத்துறை. தேயிலை தோட்டம் பிரைமரி, முதல் நிலைத்துறை. எக்யூப்மெண்ட், மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செகண்டரியில் தான் வரும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3. அதுக்கப்புறம் பேங்கிங், இதுவுமே வந்து சேவை தான். ஸோ டெர்ஷியரி. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, டெர்ஷியரி செக்டார் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் 3ஆம் நிலைத்துறைகள் பற்றி பின்வருவனவற்றை எது கரெக்ட் அப்படின்றது தான் வந்து கேள்வி. ஸோ சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஸோ 3ஆம் நிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட் வருமானு கேட்டால் கரெக்ட் வரும். ஏன்னா வணிகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த போக்குவரத்து எல்லாமே வந்து சேவை தான். அதுக்கு அடுத்தது ஃபினான்ஸ், ரியல் எஸ்டேட், இதுவுமே வந்து சேவை தான். பட் ஆனால் ஃபாரஸ்ட்டு இயற்கை கூட தொடர்புடையது வராது. மீன் பிடிக்கிறதும் இயற்கை கூட தொடர்புடையது வராது. ஏன் அப்படின்னா இந்த இரண்டுமே வந்து பிரைமரி, முதல் நிலை கூட தொடர்புடையது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 1 and 2, 1 மற்றும் 2. அடுத்தது ஓகே, ஸோ இதில் வந்து ஓகே, ஸோ இதில் பாருங்கள், பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3ஆம் நிலைத்துறையின் பங்கு என்ன அப்படின்றது கேள்வி. ஸோ எக்கனாமி டெவலப் ஆகுதுன்னா டெர்ஷியரி செக்டார் இன் ஜிடிபி. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பொழுதுமே வந்து சேவைத்துறை வந்து அதிகமாக தான் இருக்கும். ஜிடிபி வளர வளர டெர்ஷியரி செக்டார், அதாவது 3ஆம் நிலை துறையினுடைய வளர்ச்சியுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாகும். சரியா? ஸோ அப்போ வந்து அதிகரிக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது போக நம்ம இதை பார்த்தோம்ல, இந்த இதில் ஒரு பாயிண்ட்டு, இந்த டெர்ஷியரி செக்டார் இருக்குல்ல, டெர்ஷியரி செக்டார் தான் வந்து ஜிடிபி ஷேர், நம்ம இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய பங்கு வந்து சேவைத்துறையில் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவிலே வந்து அதிகமான மக்கள் வந்து வேலை பார்க்குறது வந்து எந்த துறையில் அப்படின்னா அது பிரைமரியில் தான். நான் அது இங்கே போட்டிருக்க இந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் வேலை பார்க்குறது, வேலை பார்க்குறது எங்கே அதிகமாக வேலை பார்க்குறாங்கன்னா அது முதல் நிலைத்துறையில் தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. அடுத்தது, இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் மிகப்பெரிய பங்களிப்பை வகிக்கும் துறை வந்து எதுன்றது கேள்வி. ஸோ ஜிடிபி வந்து நம்ம இந்தியாவில் வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், அதில் வந்து லார்ஜஸ்ட் ஷேர் வந்து எதுக்கு இருக்குதுன்னா, நான் இப்போ தானே சொன்னேன் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா சேவைத்துறைக்கு தான் அதிகமாக இருக்கிறது. சேவைத்துறை அப்படின்றது வணிகம், போக்குவரத்து, பேங்கிங், இன்சூரன்ஸ், கல்வி, சுகாதாரம், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவைத்துறையில் தான் அடங்கும். அடுத்தது கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷனில் வந்து 3ஆம் நிலைத்துறை வந்து எது? இது ஆக்சுவலாக வந்து ட்ரான்ஸ்லேஷன் அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, இது ஏன்னா அது போன கொஸ்டினோடது இதில் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, இதை நான் மாற்றிடுறேன். ஸோ இதில் வந்து சேவைத்துறை டெர்ஷியரின்னு என்னது? 3ஆம் நிலைத்துறை. இதில் வந்து எது? ஃபாரஸ்ட் இது பிரைமரி, மேனுஃபேக்சரிங் செகண்டரி, விவசாயம் பிரைமரி, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கல்ல அது வந்து சேவை தானே. ஸோ அப்போ வந்து சேவை அப்படின்றது காசு வாங்கலை, அது ரெண்டாவது. ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு சர்வீஸ், என்ன சர்வீஸில் இருக்காங்க? ட்ரேடிங் சர்வீஸ், மார்க்கெட்டிங் சர்வீஸ், இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் சிம்பிளாக வந்து சேவைத்துறை எதையுமே தொட முடியாது. ஓகே, இன்டான்ஜிபிள்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரேடு, வணிகத்தை தொட முடியுமா? தொட முடியாது. டிரான்ஸ்போர்ட்டை தொட முடியுமா? பஸ்ஸு, பைக், அதை கேட்கல. அவங்க ஓட்டுற அந்த ஸ்கில்லை தொட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஹெல்த்து, சுகாதாரத்தை தொட முடியுமா? தொட முடியாது. பேங்கிங்கை தொட முடியுமா? கல்வியை தொட முடியுமா? கம்யூனிகேஷன் தொட முடியுமா? இந்த மாதிரி சேவைகளை வந்து தொட முடியாது. ஓகே, அடுத்தது
1956ஆம் ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தில் தொழில்கள் வந்து எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956 இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் எப்போ போட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. 1956. ஸோ அதில் வந்து எத்தனையாக பிரித்தாங்க அப்படின்னா 3ஆக பிரித்தாங்க. சரியா? ஸோ இதில் வந்து 3ஆக பிரிக்கப்பட்டது. ஸோ எதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை வந்து பேசிக் இண்டஸ்ட்ரீஸ், கேபிட்டல் மூலதன பொருட்கள் தொழிற்சாலைகள், அடுத்து நுகர்வோர் பொருட்கள் தொழிற்சாலைகள் அப்படின்ட்டு பிரித்தாங்க. கன்சியூமர் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு பிரித்தாங்க. பேசிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இதில் எதெல்லாம் அடங்கும்? பேசிக் இண்டஸ்ட்ரினா நிலக்கரி, அதுக்கப்புறம் எஃகு அதாவது இரும்பு, அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இது வந்து அடங்குச்சு. ஓகே. அதுக்கடுத்து கேபிட்டல் குட்ஸ் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்னேன். கேபிட்டல் அப்படின்னாலே மெஷினரி, டூல்ஸு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே மூலதன இண்டஸ்ட்ரீஸில் வந்துருச்சு. கன்சியூமர் குட்ஸ் அப்படின்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நுகர்வோர் பொருள்னால் ஃபுட் இண்டஸ்ட்ரி, வேறு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜவுளி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 3ஆக பிரிக்கப்பட்டது. இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் 2: பேசிக் இண்டஸ்ட்ரி, கன்சியூமர் குட்ஸ் இண்டஸ்ட்ரி, கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956. நெக்ஸ்ட்டு விவசாயம் வந்து எந்த ஒரு துறை கூட சேர்ந்தது அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து விவசாயம் வந்து பிரைமரி, முதன்மை துறை. ஏன்னா வந்து இயற்கை கூட தொடர்புடையது தானே. ஸோ அதனால் வந்து முதல் நிலை துறை அப்படின்றது முக்கியம். அடுத்தது ஒரு தொழில்துறை பொருளாதாரம் என்பது 50% அல்லது அதற்கு மேற்பட்ட உற்பத்தி மதிப்பு எந்த துறையிலிருந்து வரும்பொழுது ஒரு பொருளாதாரமாக சிறப்பாக வரையறுக்கப்படுகிறதுன்னு கேள்வி. ஸோ இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி அப்படின்றது 50% அல்லது 50%க்கு மேலே வந்து ப்ரொடியூஸ் வேல்யூ வந்து எந்த செக்டார்லேருந்து வந்தால் அது இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி. இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே அது எந்த எக்கனாமி? செகண்டரிக்கு வந்துடும். ரைட்டா? இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே 2ஆம் நிலைத்துறை தான். அப்போ 2ஆம் நிலைத்துறையினுடைய பங்களிப்பு 50%க்கு மேலே இருந்தாலே அது இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியாக தான் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்கு வந்து எதெல்லாம் அப்படின்னா ஜெர்மனி, அதுக்கப்புறம் அமெரிக்கா, ஜப்பான், இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியில் வரும். அடுத்தது ஒரு சுதந்திர சந்தை பொருளாதாரம் என்பது வந்து எது வந்து ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும்ன்றது கேட்குறாங்க. ரைட்டா? ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி. ஸோ நார்மலாகவே ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி அப்படின்னாலே வந்து யாருனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ப்ரைவேட் வந்து அங்கே வந்து ரோல் அதிகமாக ப்ளே பண்ணுவாங்க. அப்போ ப்ரைவேட் அதிகமாக இருக்காங்கன்னா அது வந்து கேபிட்டலிசம், முதலாளித்துவம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. கேபிட்டலிசம் தான் இதனுடைய ஆன்சர். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமியில் வந்து ப்ரைஸ், விலையும் சரி, அடுத்து ப்ரொடக்ஷன், இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா முடிவு பண்ணுறது எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டு தான். ஓகே. ப்ரைஸஸும் சரி, ப்ரொடக்ஷனும் சரி, எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க? சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு தான் வந்து முடிவு செய்வாங்க. ஸோ இங்கே மெயினாக வந்து கேபிட்டலிசமில் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் தான் வந்து அதிகமாகவே இருப்பாங்க. அவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஓகே. இங்கே கேபிட்டலிசம் பொறுத்த வரைக்கும் இது வந்து இனோவேஷன் அதிகமாக இருக்கும், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அதுபோக கேபிட்டலிசமில் என்ன அதிகமாக இருக்கும்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் இருப்பாங்கள்ல, காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதுபோக இனோவேஷன், நிறைய புதிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகமாக கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா காம்படிஷனை நம்ம பீட் பண்ணணும்னா இனோவேஷன் அதிகமாக இருக்கணும். அது போக வந்து இனோவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த எஃபிஷியன்சி, திறன் அப்படின்றது கம்மியாக இருக்காது, அதிகமாக தான் இருக்கும். ஓகே. அதெல்லாம் கேபிட்டலிசம்னுடைய ஒரு சில முக்கியத்துவங்கள். ஓகே. ஸோ அப்போ கேபிட்டலிசமில் வந்து கவர்மெண்ட்டோடைய ரோல் வந்து கம்மியாக இருக்கும், ப்ரைவேட்டோடைய ரோல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு 20 கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.